வணக்கம் சாய்ராம். ஊதுபத்தி இறைவனுக்கு ஏற்றுறோம். அந்த ஊதுபத்தி ஏன் ஏற்றுறோம், எதுக்கு ஏற்றுறோம், அதை பற்றின ஆடியோ தான் சாய்ராம் உங்கள் மத்தியில் நான் போடுறேன். எல்லா கடவுளுக்குமே அகர்பத்தி பொதுவாக ஏற்றுறோம். அந்த அகர்பத்தி இப்படிய பேர் என்ன தெரியுங்களா? ஆத்ம நெய்வேதனம். சாயப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், 9 லத்தி உருண்டையை சேகரித்தாயா. அந்த 9வது லத்தி உருண்டை தான் ஆத்ம நிவேதனம், நம்மளையே இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. அப்படின்னா என்ன, எப்படி ஊதுபத்தி அது பொருந்தும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். அதாவது ஊதுபத்தியை நம்ம ஏற்றி இறைவனுக்கு நம்ம காட்டும் பொழுது அதில் இருந்து ஒரு புகை, வாசனை புகை வரும். அப்புறம் ஊதுபத்தி எரிஞ்சிக்கிட்டே வந்து கடைசி அது சாம்பலாக மாறிடும். அப்போது அந்த ஆத்மா புகையாக போனது இறைவனுக்கு போயிடும், சாம்பல் வந்து பூமியிலே இருந்துடும். அதே போல் தான் சாய்ராம் மனுஷனுடைய வாழ்க்கையோ. நாம் இறைவனுக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்மளுடைய பூஜை, நம்மளுடைய ஆத்மா வந்து கடைசியில் இறைவனுக்கிட்ட போகுது. நம்மளுடைய உடம்பு வந்து சாம்பலாகி அது இங்கே மண்ணிலேயே இருந்துருது. இந்த பூமிக்கு நம்ம கடைசியில் என்னவா ஆக போகிறோன்னா சாம்பல் ஆக போகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா மட்டும் எங்கே போகுதுன்னா இறைவன்கிட்ட போகுது. அதை தான் அந்த ஊதுபத்தி எப்பேற்பட்ட பொருள்னா ஆத்ம நிவேதனம். அந்த சுத்தமான அந்த ஆத்மா எங்கே போகுதுன்னா இறைவன்கிட்ட தான் போகுது கடைசியில். இப்போது நம்ம அந்த ஊதுபத்தி ஏற்றும் பொழுது அதில் வந்து ஒரு புகை வருது பாருங்கள், அந்த புகை தான் நம்மளுடைய ஆத்மா. அந்தோடைய ஊதுபத்தி தன்னைத்தானே எரித்து கடைசியாக சாம்பலாக மாறிடுது. இப்போ நாமளும் என்ன செய்கிறோம், பகவான்கிட்ட பூஜை பண்ணுறோம், வேண்டுறோம், அவருக்கு சேவை பண்ணுறோம், நிறைய விஷயங்களே இறைவனுக்காக சில பேர் அர்ப்பணிச்சுப்பாங்க, தன்னைத்தானே அர்ப்பணிச்சுப்பாங்க. அப்போது அப்படி பண்ணுறவங்களுடைய ஆத்மா கடைசியில் எங்கே போகுதுன்னா இறைவன்கிட்ட தான் போகுது. அதற்கு உதாரணம் தான் இந்த அகர்பத்தி. இந்த அகர்பத்தி போல தான் மனுஷ வாழ்க்கையும். மனுஷன் கடைசியில் எங்கே போகும்னா மனுஷனுடைய ஆத்மா இறைவன்கிட்ட தான் போகும். அப்போது அந்த இறைவன்கிட்ட போகிற அந்த ஆத்மாவை நாம் எப்படி பார்த்துக்கணுன்றதுக்கு தான் அனுதினமும் இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த அகர்பத்தி போல தான் நானும். எப்படி இந்த அகர்பத்தியோட வாசனை உங்ககிட்ட வந்து உங்களை சேருதோ அதுபோல் என் ஆத்மாவும் உங்ககிட்ட வந்து நல்லபடியாக சமர்ப்பணமாகணும். நான் எடுத்த பிறவி நல்லபடியாக முடிக்கணும் பகவானே, அதுக்கு உங்களுடைய அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம இதை சொல்லி நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். அதனால தான் சாய்ராம் அகர்பத்தியே நமக்கு இணையாக சொல்லி வச்சுருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பகவான்கிட்ட உங்களை ஆத்ம நிவேதனம் செஞ்சிக்கும் பொழுது அப்போ அதோடைய ஆத்மா பரிசுத்தமாகும். அந்த ஆத்மா கடைசியில் இறைவன்கிட்ட போய் சேரும். அதுக்கு தான் சாய்ராம் இந்த ஆடியோவை வீடியோவை நான் உங்கள் மத்தியில் போட்டிருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.